ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே நடைபெற்ற செல்போன் திருட்டு சம்பவம் இப்படியும் கூட நடக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. யாரேனும் உதவி என்று கேட்டால் செய்ய தயங்கும் அளவுக்கு இந்த திருட்டு அமைந்துள்ளது. சிசிடிவியில் பதிவான நூதன திருட்டு சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பதி அருகே உள்ள ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் தன்னுடைய சட்டை பையில் செல்போனுடன் ஒரு நபர் சென்று கொண்டிருந்தார். அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் இதனை கவனிக்க, இன்று எப்படியாவது அந்த செல்போனை ஆட்டையை போட்டுவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். அதன்படி தன்னுடைய மோட்டார் சைக்கிளை திருப்பிச் செல்ல முயல்வது போல நடித்துள்ளார். அப்போது வாகனம் வழுக்கிக் கொண்டு கீழே விழப்போவது போல நாடகமாடிய அவர், ஐயா, யாராவது வந்து உதவி செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். செல்போனுடன் சென்ற நபர் உடனடியாக ஓடோடி சென்று அந்த இளைஞருக்கு உதவ முயன்றார். அப்போது அந்த பைக் ஆசாமியின் கூட்டாளியும் அதே பகுதியில் யதார்த்தமாக நடந்து செல்வது போல அங்கு ஓடி வந்துள்ளார். கூட்டாளியும் உதவுவது போல நடிக்க அந்த கேப்பில் செல்போனை உருவிவிட்டனர். அதன் பிறகு பைக் இளைஞரும் கூட்டாளியும் ஒரே பைக்கில் ஏறி எஸ்கேப் ஆகிவிட்டனர். உதவி செய்தவர் 5 அடி தூரம் நடந்து சென்ற பின்னர் சட்டை பையில் ஏதோ வெயிட் குறைகிறதே என குனிந்து பார்க்கையில் செல்போன் மாயமானது கண்டு அதிர்ந்து போனார். பின்னால் திரும்பி பார்த்தால் திருடர்கள் இருவரும் பைக்கில் சிட்டாக பறந்து கொண்டிருந்தனர். சில நொடிகளில் அரங்கேறிய இந்த நூதன திருட்டுச் சம்பவத்தின் காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து செல்போனை இழந்தவர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அதில் செல்போன் திருட்டு நாடகத்தை அரங்கேற்றி தப்பிச் சென்ற நபரின் பெயர் சுபாஷ் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த சுபாஷை போலீசார் தற்போது தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். உதவி கோரி செல்போனை உருவிச் சென்ற இந்த நூதன திருட்டுச் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.